எல்லோருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இது பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி இணைந்திருக்கும் திங்கள் பொழுதில் இனி வரும் நிகழ்ச்சி புல சமூக நிஜங்கள் தொகுப்பின் சிறப்போடு விஜே போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் நினைவது மகிழ்ச்சி. நேற்று தான் நான் இலங்கையில் திரும்பியதே கொஞ்சம் கலப்பு தான், இருந்தாலும் நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கிறேன். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சில வாரங்களுக்கு முன்பு ஸ்கொட் என்ற ஒரு பழமையான தமிழர்கள் அமைப்பு, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், அந்த அமைப்பினுடைய ஒரு ஃபண்ட் ரைசிங் லஞ்சுக்கு போயிருந்தோம். அங்கே லஞ்சை பற்றி கலைக்கிறதில்லை. நாங்கள் அங்கே ஒரு சிறப்பு சொற்பொழிவுக்காக ஒருவர் வந்திருந்தார். அவர் ஒரு மிக பலத்த அனுபவசாலி, திரு இந்திரஜித் குமாரசாமி என்று இலங்கை மத்திய வங்கியின் கவர்னராக இருந்திருக்கிறார். பின்பு பழைய ஆட்சியாளர்களுடன் நிறைய அட்வைசராக இருந்திருக்கிறார். அப்போ அவர் இந்த இலங்கை பொருளாதாரம் அரசியல் பற்றி ஒரு நீண்ட சொற்பொழிவை நிகழ்த்தியிருந்தார். மிக அருமையாக இருந்தது. அதில் சில விஷயங்களை நாங்கள் கலந்து கொள்ளலாம் என்று தான் இன்றைய தலைப்பை எடுத்துக்கொண்டிருந்தேன். அது அந்த 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 விருந்துக்கு வந்திருந்த என்னும் ஒரு என்னுடைய நண்பர் டாக்டர் சண்முகதாசன், அவரை அறிமுகப்படுத்துவதென்றால், மியட் என்று இன்னொரு ஆர்கனைசேஷன், மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ், தமிழ் வைத்தியர்களுக்கான ஒரு வைத்திய அமைப்பு, அதனுடைய தலைவராக இருக்கிறார். மற்றும் கூடல் என்ற ஒரு அமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார். இரண்டு நூடாகவும் அவர்கள் தாயத்தில் பல 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 சேவைகளை செய்து வருகிறார்கள். ஆகவே அவரும் அன்று வந்திருந்தபடியால் இப்போ நான் எல்லாத்தையும் எனக்கு ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாது. எனவே அவரை இணைத்திருக்கிறேன். சிறப்பாக அவரும் கருத்துக்களை கூறிக்கொள்வார். முதல்ல வணக்கம் டாக்டர் சண்முகதாசன். ஷான், வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் ஆரம்பிக்க முதல் இவர் நான் இந்த இந்திரஜித் குமாரசாமியை பற்றிய ஒரு அறிமுகத்தை கூறியிருந்தேன். அதை பற்றி ஏதாவது அடிஷனலாக அவரை பற்றி எதுவும் நீங்கள் கூற விரும்புகிறீங்களா? அவரை பற்றி இல்லை, நீங்கள் கூறின எல்லாம் சரி. அவர் கவர்னர் சென்ட்ரல் பேங்க் ஸ்ரீலங்காவில் 2016 ஆண்டு தொடக்கம் இருந்து 2019 ஆண்டு வரையும் கவர்னராக இருந்திருக்கிறார். அவர் வேறுபட்ட பல முக்கியமான பதவிகளையும் வைத்திருக்கிறார். அவர் இந்த விஷயத்தை கதைப்பதற்கு ஒரு மிகவும் ஒரு தகுதியான ஒரு மனிதர் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. அப்போ நாங்கள் அவர் முக்கியமாக எங்களுக்கு அவருடைய சொற்பொழிவை எல்லாரும் பாராட்டினார்கள். ஏனென்றால் அவர் தொட்டு சென்ற தலைப்புகள் இப்போ உள்ள அரசுகள், பழைய அரசுகள் எல்லாருக்கும் பொருத்தமாக ஏன் அவர்கள் ஃபெயில் பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு மிகவும் ஆணித்தரமான கருத்துக்களை அவர் வைத்திருந்த பொழுது எல்லோரும் ஆர்வமாக அதை லிசன் பண்ணதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் அதில் ஒன்று ரெண்டை சும்மா சொல்கிறேன். நீங்கள் பின்பு அதை விவரித்து கூறிக்கொண்டு போகலாம். அவர் ஒன்று சொன்னார், அந்த ஒரு ஜப்பான் நாடு உதவி செய்வதற்காக 5 நாடுகளை தெரிவு செய்ததாகவும், இந்தியாவும் ஒன்று நினைக்கிறேன், இந்தியா, மலேசியா, அப்படி ஒரு 5 நாடுகளில் ஸ்ரீலங்காவும் உண்டு. அதை தெரிவு செய்திருந்த பொழுது அப்பொழுது ரொனிடி மேல் தான் நிதி அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். அதான் சொன்னவர். அப்போ இவர் அதில் ஒரு சார்ட் ஆஃப் அவருக்கு ஒரு நினைக்கிறேன் அது மினிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பதவியோடு இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அப்போ இவர் சில ரிப்போர்ட்ஸ்கள் கொடுக்க வேண்டியிருந்ததாகவும், அப்போ அவர்கள் அந்த 5 நாடுகளையும் தெரிவு செய்து அதை பற்றி ஒரு 25 பேருக்கு மேலே ஜப்பானில் இருந்து வந்ததாகவும், ஹோட்டலில் இருந்து கூட்டங்கள் நடந்ததாகவும், அடுத்த நாள் இந்த கலவரம்
கலவரம் ஒன்று துவங்கியதாகவும் அப்போ வெளியில் கொழும்பில் எரிய துவங்கினதும் அவர்கள் உடனேயே ஃப்ளைட் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். ஸ்ரீலங்கா அந்த லிஸ்டில் இருந்து விடுபடப்பட்டது. இதே ஒரு நல்ல ஒரு உதாரணமாக சொன்னார். நாங்கள் எப்படி சந்தர்ப்பங்களை தவற விட்டுருக்கிறோம். காரணம் வந்து அங்கே அரசியல் ஸ்திரமின்மை, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நாடு என்பதை ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுகளோடு காட்டியிருந்தார். அது மிகவும் அற்புதமாக இருந்தது. மற்றது நிறைய புள்ளி விவரங்களை சொன்னார். நாங்கள் ஒரு பிளவிட்டால் நாங்கள் அதை குறித்து கொள்ளல, நிறைய புள்ளி விவரங்களை சொன்னார். எப்படி எவ்வளவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதில் பற்றி எல்லாம் சொன்னார். சொல்லைகளை மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சொற்பொழிவாக இருந்ததை பார்க்க முடியாது. நீங்கள் அதில் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான என்று சொல்லக்கூடிய சில கருத்துக்களை நீங்கள் இப்பொழுது கூறிக்கொள்ளலாம். டாக்டர் ஷான். அவருடைய பேச்சு வந்து மற்றவருடைய பேச்சிலும் பார்க்க ஒரு வித்தியாசமாக இருந்தது என்றால், அவர் பேசினது முழுக்க விவரங்கள், புள்ளி விவரங்கள், ஆதாரங்களோட. அவருடைய பேச்சு வேறு டிப்ளமேட்டிக்கா இருந்தது. அவர் வேறு கவனமாக ஒருதரையும் குற்றஞ்சாட்டாமல் கதைச்சார். அப்ப நான் அவர் பேசின பேச்சை பார்க்கும் பொழுது நான் வந்து மூண்டா பார்த்தேன், 3 பிரிவாக. ஒன்று, அவர் என்ன உண்மையில சொன்னார். மற்றது, அவர் மறைமுகமாக சொன்ன விவரங்கள் என்ன. மற்றது 3வது பகுதி, அவர் என்னவற்றை சொல்லவில்லை. 2, அதை 3ஆக பார்க்கலாம். அவர் சொல்லிக் கொண்டதில் ஒரு விஷயம் எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பொலிட்டீஷியன்ஸ் வந்து 75 வருஷமாக அவைட்டு ஒரு பிளான் இருக்கே இல்லை. அன்றாட கூலியல் மாதிரி வந்த வருமானத்தை, நாட்டின் வருமானத்தை அண்டை கண்டு செலவழிச்சு கொண்டிருந்தவர்தானே தவிர ஒரு ஃபியூச்சரை பற்றி, ஒரு வருங்காலத்தை பற்றி அவை ஒரு நாளும் யோசிச்சதில்லை. பெரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இப்போ நாங்கள் இந்தியாவை பார்த்தோம் வேண்டாம், இந்தியாவோட 5 ஆண்டு திட்டங்கள் என்று சொல்லி நேருன்ற காலத்துல இருந்தே அவன் ஒரு திட்டங்களை போட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் செய்தவன். அப்படி இலங்கை அரசாங்கம் ஒரு நாளும் திட்டம் போட்டு செய்ததாக இல்லை அவற்ற கதையின்படி. அது எங்களுக்கும் தெரியும், அதை அவர் உறுதிப்படுத்தினார். எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் டெசிஷனுக்காகத்தான் நடந்திருக்கு. எல்லாம் பொலிட்டிக்ஸ் தான். ஒரு நீண்ட தூர பார்வை அவர்கள்ட்ட இருக்கே இல்லை. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்காக, தங்களுடைய பாப்புலாரிட்டியை வச்சிருக்கிறதுக்காக அவை செய்ததுதான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் அவ்வளவு நேரடியாக சொல்ல இல்லை, ஆனால் அந்த நாட்டின் வீழ்ச்சிக்கு கரப்ஷன், லஞ்ச ஊழல் எல்லா மட்டத்திலையும் ஒரு காரணம் என்று அதை நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. மற்றது வந்து அவர் சொல்லாத விஷயம் வந்து எப்படி நாட்டில் நடந்த போர் பொருளாதார வளர்ச்சியை பாதிச்சது என்று அவர் பெருசா அதை முக்கியப்படுத்தி சொல்லல. வடக்கு கிழக்கு 2 முக்கியமான எக்கனாமிக்கலி, பொருளாதார ரீதியில ஆக்டிவான நாட்டின் பகுதிகள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு பார்ட்டிசிபேஷன் செய்யாம இருந்துட்டு. மற்றது அவர் வந்து தமிழாக்களினுடைய முக்கியத்துவத்தை இலங்கையின் பொருளாதாரத்தில் அவர் பெரிசாக சுட்டி காட்டியில. தமிழர்கள் வந்து கணக்க பிசினஸ் செய்கிறார்கள், புத்திசாலிகள். இவர்களுடைய வெளியேற்றம் நாட்டிலிருந்து எப்படி பாதிக்கப்பட்டது என்றது அவருடைய பேச்சில் அவள் தெளிவாக வரவில்லை. ஆனால் அவர் வந்து வடிவாக புள்ளி விவரங்களோட எப்படி நாட்டின் பொருளாதாரம் இருந்தது, அது எப்படி திட்டமிடாதால
ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டது என்றதை அவர் வடிவாக சொன்னார். இனிமேல் கேள்வி அதில் கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடித்த இப்போ அந்த அவர் நான் சொன்ன மாதிரி இப்போ ஜப்பான் நாடு செய்ய வலிக்கிட்டு அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாதால போனதுன்ற மாதிரி சிலதில் சம்பவங்கள் சொன்னவர் நினைக்கிறேன். அது ஏதாவது நாங்கள் ஒன்றும் வடிவாக நோட் பண்ணாதபடியா ஆதாரபூர்வமாக ஒன்றும் சொல்ல முடியாத இருக்குது. நான் உண்மையிலே அவர் சொன்னதின்ற ஒரு பொதுவா இவர் என்ன பொறுத்தவரை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தான் அவர் ஒரு ஒரு அகாடமிக்கா சொல்லி இருக்கிறார். வேற நான் என்னத்தை சொல்றேன்னு எனக்கு விளங்க இல்லை. அந்த இப்ப இருக்கிற கவர்னரை பற்றியும் சொன்னவர் கொஞ்சம் திறமை வாய்ந்தவர். தனக்கு கீழே வேலை செய்த வேண்டும், தான் இருக்கும் பொழுது தனக்கு கீழே அவர் பணி செய்ததாகவும். இப்போ நந்தலால் வீரசேகர் ஆவார், அவர் இப்போ இருக்கிறவர் சென்ட்ரல் பேங்க் கவர்னர். அப்போ அவரை பற்றியும் நல்லா வேண்டாம். அந்த அவரை போட்டது நினைக்கிறேன் ரணில் போட்டதான். அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து அந்த பதவியிலே இருக்கிறார். அப்போ மற்றவர்கள் வந்து அவரை மாற்றலே ரெண்டால் அவருடைய ஒரு செயல் திறமை இருக்கின்றதை பற்றியும் சொன்னார். அந்த இப்போ இருக்கிற கவர்னரை பற்றியும் நல்லா சொன்னார். அது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திட்டமிடல் என்பது ஒரு அரசாங்கம் செய்யும், ஏதாவது யோசிச்சு கொண்டு செய்வோம். இந்த அடுத்தவர் வந்து மற்ற பக்கம் தலைகளாக மாற்றி விடுவார். ஒரு தொடர்ச்சி இல்லை, எந்த விஜயங்களுக்கும் அந்த ஒரு தொடர்ச்சி இல்லை. டக்குன்னு முறிஞ்சு மற்றது போகிற டிரெக்ஷனுக்கு போகக்கூடிய மாதிரி தமிழகம் இருக்கின்றோண்டு இருக்குது இப்போ வந்தான். அதனால் நாங்கள் சொல்லுவோம். இல்லை, அவருடைய பேச்சிலேருந்து வடிவாக விளங்குது புத்திசாலிகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்படவில்லை. எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் சும்மா இவைய ஒரு திட்டத்தை எழுதுறதுக்கும் ஆக்களோட கதைக்கிறதுக்கும் தான் பாவிச்சுவே தவிர அவையை பற்றி பெருச முக்கியமா எடுத்து அவை சொன்னதை கேட்டதா எனக்கு தெரியல. அரசியல்வாதிகள் எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா பதவியில இரு என்ற மாதிரியாக அவர்களை பாவிச்சமாய்த்தான் எனக்கு அவற்றை பேச்சு தொட்டது. ஒவ்வொரு அரசாங்கம் மாறும் பொழுதும் ஒவ்வொருத்தர் பதவிகளில் நியமிக்கப்பட்டார்கள். உள்ளபடியால் ஒரு தொடர்ச்சியான அறிவுரை கூறுவதற்கோ திட்டத்தை எடுத்து செயல்படுத்துவதற்கோ அங்க கவர்மெண்ட்ல ஒரு வழி இருக்க இல்லை. அந்த ஐஎம்எஃப் பற்றியும் சொன்னவர், ஐஎம்எஃப் லோன் தரதை பற்றியும் சொன்னவர். அது கூட நாங்கள் எத்தனையோ இடங்களை தவறப்பட்டிருக்கோம் என்றதையும் சொன்னார். அவங்கள சில விஷயங்கள் சொல்லிக்கல அதை கவனிக்காதால அதையும் தவறப்பட்டிருக்கோம். எனக்கு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய முழுக்க அவர் குற்றம் சாட்டினது இந்த அரசியல்வாதிகளின் ஒரு தனிப்போக்கு. அதனால் இவ்வளவு பாரிய வீழ்ச்சி நடந்ததை பற்றி தான் அந்த ஸ்பீச் குறிப்பிட்டு கொண்டோம். மற்ற நீங்கள் சொல்லாமல் விட்டார் நீங்கள் குறிப்பிடுறது அந்த ஒன்று யுத்தத்தை பற்றி சொன்னீங்களே இல்லையா? யுத்தம் போருனாலே எவ்வளவு தூரத்துக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது பெரிய அவ்வளவு தூரத்துக்கு பெருசா சொல்லியில. கிட்டத்தட்ட போர் 30 வருஷத்துக்கு மேல் நடந்தது. அதுல கூட செலவினங்கள் இருந்தது. கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாதிக்கப்பட்டது. அதுகளை பெரியார் பெருசா சொல்லியில. மற்றது புத்திசாலிகள் கடுமையான உழைப்பானவர்கள் நாட்டை விட்டு வெளிக்கிட்டு போனதால எவ்வளவு தூரத்துக்கு அரசாங்கத்துக்கு திட்டமிடுதலையோ திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலையோ கஷ்டங்கள் இருந்தது பற்றி பெருசாக சொல்லியில.
நான் நினைக்கிறேன் என்னுடைய சொந்த அவதானிப்பிலே அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் நாட்டுக்கு. அதே ஒரு தரம் பெருசாக கவனிச்சல ஒரு வழியில அது எல்லாரும் சந்தோஷமாக தான் பார்த்து கொண்டு வந்தவ. இவர் கூட இப்ப இருக்கிற சென்ட்ரல் பேங்க் கவர்னர் கூட அங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவர். அங்கே என்ன வரவழைக்கப்பட்டவர். என்ன நாட்டில் ஆக்கள் இல்லை, சரியாக கொண்டு போகிறதுக்கு நாட்டில் ஆக்கள் இல்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி அது பெரிய ஒரு இடர்பாடு. இப்போ இவரெல்லாம் இப்போ என்னுடைய கருத்து திரு இந்திரஜித் குமாரசாமி அவர்கள் போன்ற ஒரு மிக புத்திசாலியம் அவருடைய ஸ்பீச்சில் வழங்குற அன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரையெல்லாம் ஒரு அட்வைஸர் கெப்பாசிட்டியில் உண்மையிலே இவர்கள் பயன்படுத்தணும். ஒருக்கா கூப்பிட்டான்னு கேட்குறேன். ஒருக்கா யார்கிட்ட டைம் உண்டு எனக்கு ஞாபகம் இல்லாதவங்களுக்கு ஒரு டைமில் இவரை கூப்பிட்டவங்க ஏதோ ஒரு அட்வைசரி பேனல் மாதிரி ஒன்று வச்சு அதில் இவரையும் போட்டிருந்தவங்க. அப்புறம் இந்த லேவலங்களுக்கு லேவலில் பிரச்சனை தமிழ்நாண்ட அதில் நீடிக்கையில் நினைக்கிறேன். நான் உண்மையிலே அன்றைக்கு அதை சொற்பொழிவை டேப் பண்ணியிருந்தால் நிறைய விஷயங்களை அதில் நாங்கள் எடுக்கலாம். நாங்கள் எடுத்துருக்கலாம், நாங்கள் விட்டுட்டோம். டேப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களோ? டேப் பண்ணி இருக்கலாம், ஆனா அப்படி ஒபியஸா டேப் பண்ணது எனக்கு தெரியல. ஒரு தடவை வீடியோ எடுக்க இல்லையா? அதை வீடியோ எடுக்க இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் வீடியோ எடுத்திருக்கலாம். அது உண்மையில அருமையான ஸ்பீச். அது அந்த 1 hour நல்ல கருத்துக்கள் சொன்னவர். இந்த இலங்கையின் இறக்குமதி ஏற்றுமதி எவ்வளோக்கு பாதிக்குது, அதாவது அந்த சுய பொருளாதாரங்களை விருத்தி செய்யலைன்றதும் அதை அரசாங்கம் திட்டமிடையில்லை. அதான் அங்கே உள்ள பொருளாதாரங்களை வளர்க்குற விஷயத்தை கவனிக்கலைன்றதை அப்படி ஆழமாக சொன்னவர். ஆனால் அவர் நேரடியாக சொல்ல இல்லை. ஆனால் ஒன்றை நான் கவனிச்சுதான், அவர் தற்போதுள்ள அரசாங்கம் பல மாற்றங்களை கொண்டு நாட்டுக்கு நன்மை செய்யும் என்றதை எதிர்பார்க்கிறார் என்று அந்த பேச்சில் தெரிஞ்சுது. நம்பிக்கை வச்சிருக்கிறார் என்று அவர் சொல்லாமல் சொல்லியிருந்தார். அதை அதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது இலங்கைக்கு என்று சொன்னார். அவர் இங்கேதான் இருக்கிறார், என்ன சரியா தெரியல. இங்க இருக்கிறாரா? அவர் இங்கே இருக்கிறவராம். இங்கே ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இங்கேனா இருக்கிறவராம். இங்கேயும் இருக்கிறார், அங்க ஸ்ரீலங்காவுக்கும் போறவர். மோகன் ஏதாவது சொன்னா பண்பலை 92 FM வழியாகவும் இந்த ஒலிபரப்பு இப்போது வானொலியிலும் ஒலிபரப்பாகிறது, பாமுகத்திலும் லண்டன் தமிழ் வானொலியிலும். பிந்தி இணைந்த நேயர்களுக்காக மீண்டும் ஸ்காட்டின் சந்திப்பிலே யார் இணைந்தார்கள் அவர் பற்றிய ஒரு தலைப்பை மீண்டும் ஒரு முறை சொல்லி தொடர்வோமா? இப்போ இணைந்திருக்கிற விருந்தினர் பற்றியா? இல்லை யாருடைய உரையை பற்றி நீங்கள் விரிவாக்கம் உரையை பற்றி? அது டாக்டர் அவர் திரு இந்திரஜித் குமாரசாமி என்று ஒரு 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 இலங்கை மத்திய வங்கிக்கு கவர்னராக 2016 இருந்து 2019 மட்டும் இருந்திருக்கிறார். அப்புறம் அண்மையில் கூட அவரை ஒரு ஒரு பொருளாதார சம்பந்தமான ஒரு அட்வைசரி பேனலுக்கு அவரை போட்டு அதுலேயும் கொஞ்சம் காலம் இருந்தவர். மற்றது என்ன தொடர்ச்சியான அரசாங்கங்களோட அவர் இந்த நிதி சம்பந்தமான விடயங்களில் ஒரு உத்தியோகபூர்வமாக இருந்திருக்கிறார். அந்த எதிரெல்லாம் கணக்க விடயங்களை சொன்னார். தாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தது நான் சொன்னேன். இப்போ ஜப்பான் நாடு உதவி செய்ததுக்காக 5 நாடுகளை செலக்ட் பண்ணி அதில் ஸ்ரீலங்காவும் உண்டாக இருந்தது. அந்த ரயட் ஸ்டார்ட் பண்ணினதால அது விடுபட்டு போனது. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா அப்படி அவங்க அபிவிருத்தி செய்கிறதுக்காக தெரிவு செய்யப்பட்ட நாடுகளில் இலங்கையும் உண்டாக இருந்தது. அப்போ அது இலங்கையை விடுபட்டு போனது காரணம் நாட்டில் நடந்த கலவரங்கள்.
அதில் அப்போ அப்படியெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். நாங்கள் இத்தனை விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த இழந்த சந்தர்ப்பங்களை நிறைய சொன்னார். கணக்க விஷயங்களை சுட்டி காட்டினார். அந்த அரசியலேன் ஒரு ஸ்திரமாக இருக்க வேணும் ஒரு நாட்டில். பொருளாதாரத்தை உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் சிங்கப்பூர். அப்போ அதெல்லாம் எடுத்து காட்டினது நன்மையான ஸ்பீச். இதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விடயங்கள். புரிகிறது. அப்போ யுத்தம் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் சொல்லும்போது கேட்டுக்கொண்டேன். இப்போது உள்ள அரசாங்கம் சிலவற்றை செய்யலாம் என்றது அவருடைய எதிர்பார்ப்பு என்பதும் நீங்கள் சொன்னது போது கேட்டுக்கொண்டேன். அது அவருடைய தன்னுடைய கருத்தாக இணைத்து கொண்டார். இப்போ இதில் இப்போ நாடு இப்படியாக வந்திருக்கலாம் என்றதில் ரெண்டு இருக்குது. இப்போ ஒரு தமிழ் தரப்பில் இருந்து ஒரு பக்கமாக யோசிக்கலையும் இலங்கையராக யோசிக்கலையும் என்று ரெண்டு பார்வைகள் வரும் இல்லை உங்களுக்கு. அது பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இப்போ அவர் இல்லாத போது அவருடைய உரையையும் அறிக்கையும் சமகால நிகழ்வுகளையும் சொன்னதை வைத்து கொண்டும் டாக்டர் ஷான் அவர்கள் நீண்ட நெடுகாலம் இந்த சமூக பரப்பில் தன் பணியோடு இருக்கிறார். போஸ் அவர்கள் நீங்களும் நீண்ட காலம் இருக்கிறீர்கள். இந்த ரெண்டு பார்வையில் எப்படி பார்க்கலாம் என்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். யுத்தங்களினால் அரசாங்கம் நிறைய அபிவிருத்தி திட்டங்களை இழந்தது. அதனால் நிறைய பொருளாதாரங்களை வீணடித்தது. இது என்னுடைய தமிழ். ஆனால் நீங்கள் அது குறித்து சொல்லியிருந்த நீங்கள் தமிழர்கள் தரப்பில் இந்த யுத்தத்தினால் நாங்கள் பொருளாதாரத்தை இழந்தோமா ஈட்டினோமா? இது யார் ஒருவரும் கணக்கு போடுறதில்லை. இல்லை, இந்த யுத்தத்தினால தமிழர்களுக்கு நடந்த விஷயங்கள், தமிழர்கள் இன்றைக்கு நன்மை அடைந்த நன்மைகள், தமிழர்கள் இன்றைக்கு எத்தனையோ நாடுகளில் போய் படிப்பிலேயோ பொருளாதாரத்திலேயோ பதவியிலேயோ முக்கியமான இடத்தை வகித்து இன்றைக்கு ஒரு பெரிய சக்திமிக்க ஒரு இனமாக காணப்படுகிறார்கள். அது ஒரு நன்மை. ஆனால் குடும்பங்கள் கூடி வேறு வேறு நாடுகளுக்கு சிதறி போய்விட்டது. அந்த குடும்ப வாழ்க்கைகள் எல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்ப எல்லாரும் வாட்ஸ்அப்லையும் ஜூமிலையும் தான் தொடர்பு கொள்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் இப்ப நாங்கள் போனோமே என்று சொன்னால் அந்த ஊர்ல முன்ன இருந்த ஆக்கள் எல்லாம் இல்லை. அங்க போனா எல்லாரையும் பார்த்தா புதுசாத்தான் இருக்கும். வேறு வேறு இடங்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். சனத்தின் தொகை, தமிழர்கிட்ட தொகை எவ்வளவோ குறைஞ்சு போயிட்டு. அப்ப அதுகளெல்லாம் நஷ்டங்கள். அப்ப இந்த பிரச்சனைகளால தமிழ் சமுதாயத்துக்கு சில நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அது வாழ்க்கையில எப்பவும் நன்மைகளும் தீமைகளும் அப்படித்தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் என்னத்தை பார்த்தாலும். ஆனால் சமுதாயம் சரியாக மாறிவிட்டது. நாங்கள் அங்க போனா எங்களுக்கு நாங்கள் இலங்கையில தான் நிக்கிறோமா இல்லையா, ஒரு புது நாடு மாதிரி கிடக்க என்ற ஒரு தோற்றத்தான் காணும். இந்த லஞ்ச பழக்கம் நல்லாக எல்லா மட்டத்திலையும் போயிடுச்சு. அப்ப அவ அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வாட் இஸ் இட் இன் இட் ஃபார் மீ, எனக்கு என்ன உதுல இருக்குது ஒரு கேள்வியைத்தான் எல்லாத்துக்கும் எல்லாரும் கேட்கினார், எல்லா மட்டத்திலையும் கேட்கினார். எங்க இருந்து வந்தது என்று பார்த்தால் மேல் மட்டத்தில் இருந்துதான் தொடங்கி கீழ்மட்டம் வரையும் வந்திருக்குது. இப்ப அங்க போனால் எந்த ஒரு விஷயத்தையும் காசு கொடுக்காமல் செவிக்கிறார், அந்த அளவுக்கு போயிட்டு. இலங்கை எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இல்லாட்டி தவறு இருக்குன்னு சொன்னால், நாங்கள் பக்கத்து நாட்டை பார்த்தோமேண்டா அந்த பக்கத்து நாட்டுல ஒரு விதமான ஒரு சமஷ்டி ஆட்சி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் புரிம்பாக தொழிற்படுகிறது. அவை எல்லாரும் பெரிய வளர்ச்சியையும் காட்டியிருக்கணும். எங்கட நாட்டை நாங்கள் அந்த நாளையில இருந்தே எல்லாரும்
மத்தியில் இருந்து ஆள்றதுதான் கூடவாய் இருந்தது. அந்த காலத்தில் பலமுறை திட்டங்கள் செய்யப்பட்டாலும் ஒரு நாட்டின் ஆட்சியை சமஷ்டி முறையில் கொண்டு வரத்துக்கு ப்ரொபோசல்கள் வந்தாலும் அதோட எல்லாம் கைதவறி போய்விட்டது. கடைசியா வந்த ஒரு சான்ஸ் இந்தோ ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட் தான். அதுல டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்தது, மாகாண சபைகள். ஆனால் அந்த மாகாண சபைகள் கூடி வடிவாக இயங்கவில்லை. அவைக்கு இந்த அதிகாரம் முழுசாக பகிரவில்லை. அப்ப ஸ்ரீலங்கா எப்பவும் ஒரு சென்ட்ரல் மத்தியில் ஆட்சியை வைத்து கொண்டுதான் நடத்தி இருக்கிறோம். அவற்றை மாகாண ரீதியாக பகிர இல்லை. அதால முன்னேற்றங்கள் வித்தியாசமா இருக்கு. நான் நினைக்கிறேன் முக்கியமாக வடக்கு கிழக்கு தான் இதுல பின்னோக்கி நிற்குது. ஏனென்றால் பல 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 காரணங்களதால. உங்களுக்கு கேள்விக்கு நான் சொல்லியிருக்கேன். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், பொருளாதாரத்தை இலங்கை இழந்தது. இலங்கை அபிவிருத்தி திட்டத்தை தவிர்த்து இந்த யுத்தத்தினால் இழந்தது. தமிழர்கள் பக்கம் இப்போ நீங்கள் சொன்னீங்கள், வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து படித்து நல்ல இடங்களிலும் தங்களோட பொருளாதாரத்தை விருத்தி செய்து முக்கிய பதவிகளிலெல்லாம் இருக்கிறார்கள் என்கிறதுக்கு பிறகு நீங்கள் பிறகு அடுக்கி கொண்டு வந்த அத்தனையுமே நமக்கான வீழ்ச்சி என்றது தெரியுது. பொதுவான பலருடைய பார்வையில் இன்னும் ஒரு 2 சந்ததிக்கு பிறகு தான் இதனுடைய ரீகன்சிலியேஷன் தெரிய வரும். இதனுடைய மீள்பார்வை சரியாக எங்களுக்கு கணக்கிட முடியும். சனத்தொகை குறைஞ்சு கொண்டு வருதுன்னு தெரியும். ஏர்போர்ட்டை இன்றும் கூட யாரென்றாலும் ஆட்சியாளர்கள் நினைத்தால் தமிழ் சமூகத்தை இலங்கையிலிருந்து இன்னும் கரைய வைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு 6 மாதத்துக்கு ஏர்போர்ட்டை திறந்து விடலாம். திறந்து விட்டால் அந்த 6 மாதம் தேவையில்லை. ஆனால் ஒரு கணிசமான காலப்பகுதியை துறந்து விட்டால் அவர்கள் ஒரு யுத்தமும் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு கண்முன்னா இதுக்கு நான் நினைக்கல, ஆராய்ச்சி செய்து தான் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். கருவில் இருக்கிற போரே தாய் இப்பவும் தான் கற்பனை காண்றார். ஆனால் அங்கே யுத்தம் இல்லை, முன்னிய நெருக்குவார். ஆனால் முன்னிய அளவுக்கு அகோரம் இல்லை என்கிறது ஒரு பக்கம். அப்போது நான் என்னுடைய கேள்வி எப்படி இருந்ததென்றால், உங்களுடைய அனுபவத்தை தான் கேட்டேன். நான் கேள்வி பதில் என்றல்ல. நாங்கள் முன்பு இலங்கை அரசாங்கம் தனக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளந்த போது அல்லது தாங்கள் எதிர்ப்பை காட்டுகிற போது தங்களிடம் இருக்கக்கூடிய உபகரணங்களைத்தான் பயன்படுத்தினார்கள், இராணுவ தளவாடங்கள் உட்பட. அதே போல் ஆரம்பித்த ஆயுத இயக்கங்களுடைய கிளந்தெழுந்தவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் கூட அதிகமாக ஒரு கைத்துப்பாக்கியை வாங்கியிருப்பார்கள். மற்றும்படி பறித்துத்தான் திருப்பி போரிட்டார்கள். அப்போது ஒரு சமநிலை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பின்னர் இலங்கை அரசாங்கம் நிறைய பணத்தை உலகம் முழுவதும் அனுதாபலையில் தமக்கு தேவை என்றும் இந்திய உபகண்டத்தில் பிரச்சனை வரும் என்று சொல்லி அதை அரசியலாக்கி பணம் சேகரித்தார்கள். தமிழர்களும் தானே பெருமளவு பணத்தை நாம் யுத்தத்துக்காக கப்பலாக உபகரணங்களுக்காக வாங்கி குவித்தோம். உள்ளுக்கு நடந்த ஏற்புகளை விடுவோம். ஆனால் நாங்கள் நிறைய பொருளாதாரத்தை அங்கே கொண்டு வந்திருக்கோம். இதை நாங்கள் இழப்பாக பார்க்குறோமா அல்லது இல்லை நாங்கள் அதனால தான் வெளிநாட்டில் 100-200 நாடுகளில் 160 நாட்டில் இருக்கிறோமன்றதை பெருமையாக எடுக்க போகிறோமான்றதை அந்த பொருளாதாரத்தை தான் கேட்டேன். ஏன் நாங்கள் அதை அசஸ் பண்ணி இல்லை. எவ்வளவு தூரம் புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து கேள்வி இல்லாமல் நீங்கள் அதில் ஒரு ஃபைண்டிங்கில் சொன்னீங்கள், ஒருதற்கும் தூர நோக்கம் இருக்க இல்லை. அதாவது இலங்கை அரசியல்வாதிகளுக்கு, தமிழ் அரசியல்வாதிகள் விடுவோம், தமிழர்களுக்கும் தூர நோக்கம் இருந்திருந்தால் இவ்வளவு பொருளாதாரம் கொட்டப்படுகிறதே என்கிறது. இது நான் ஏன் கேள்வியாக கேட்குறேன்னா, பல பேசுபவர்கள் நாங்கள் அங்கு இழந்ததை அதை நாங்கள் சரியாக பாவித்திருந்தால் வேறு விதமாக கூட இலங்கை எங்களுக்கு சாதகமாக மாற்றியிருக்கலாம் என்ற பார்வையை கூட முன்வைக்க தயங்குகிறார்கள். ஏன் இனியும் பேசாட்டி எப்படி? அதைத்தான் நான் கேட்டேன். அப்போ அதில் பார்க்கல இலங்கைக்கு கெயின் பண்ணினது நிறைய. அதில் சுவரை இல்லை ஏனென்றால் சிங்கள மக்களுக்கு கூட சுவரை இல்லை, அரசியல்வாதிகள் அபகரித்து கொண்டார்கள்.
சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஆறு பேர் அல்லது 6 சமூக கூட்டங்கள் சிங்கள மத்தியிலிருந்து மாறி 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 ஆட்சியை பிடித்து தங்களை நிறைத்து கொண்டார்கள். இனியும் ஆனால் தமிழர்களுக்குள்ள நாங்கள் அந்த இழப்புக்காக நாங்கள் கொடுத்த அதுக்காக முதலீடு செய்த இந்த இராணுவ பணம் என்ன என்பது அசஸ் பண்ணப்பட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அது அசஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஆனால் எங்களோட பகுத்தறிவு வேலை செய்யும் நினைக்கிறேன். இல்லை, அது அது பெரிய பெரிய பாரிய நிதி தான். அது கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பாரிய நிதி. ஆனால் நாங்கள் எந்த குறிக்கோளை வைத்து செய்திருந்தோம்? இப்போ இது கடந்த காலத்தை நாம் விமர்சிக்க வரவில்லை. இனியாகிலும் இதை பற்றி சரியாக பேசப்படாட்டி இந்த 2 சந்ததிக்கு பிறகு நாங்கள் எடுக்க போகிற எங்களுடைய சமூகத்தினுடைய இலங்கை விளைவு எங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடும். எங்களுக்கு பெரும் சரிவை நோக்கி. ஏன்னா நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை தனியாக எனக்கு எதிரானவனுடைய பிரச்சனைகளையே மூலாதாரமாக கொண்டோம். அவன் அடித்தேன், அவன் விடவில்லை விட்டேன், நான் என்ன கேட்டுனானா, நீ தானே சரியில்லை அதனால தான் பறித்தேன் என்கிறதுலேயே காலத்தை 40 வருஷம் ஓட்டிட்டோம். அப்போ இதுக்கு பிறகும் ஒரு சமூகம் அங்கு கட்டப்பட்டு அந்த சொந்த நிலத்தில் மீளெழுப்பப்பட வேணுமெண்டா புலம்பெயர்ந்த தேசம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை வாய்ப்பு பெற்றவர்கள் ஏன் அதை மனந்திறந்து இனியிலும் பேசாமல் இருக்கிறோம்? இப்போ இந்த விழிப்புணர்வு ஓரளவுக்கு இப்போ அதாவது பொருளாதார ரீதியில் முக்கியமாக வடகிழக்கில் நாங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அது செய்து கொண்டும் இருக்கிறார்கள், ஒரு சிலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் அதான் அந்த அவருடைய சொற்பொழிவிலையும் அது குறிப்பிடப்பட்டது என்னென்றால் ஒரு அரசியல் ஸ்திரமின்மை அது இருந்தால் அது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுகளெல்லாம் கொஞ்சம் ஒரு தற்காலிகமாக தான் இருக்க வேண்டாம். போசன்னா திருப்பிங்க இருக்கிறேன், எந்த தரப்புக்கு அரசியல் தரப்பு ஸ்திரத்தன்மை இல்லை என்று சொல்றீங்க? 2 தரப்புக்குமா? அதாவது ஆட்சியாளர்களுக்கும் தமிழர்கள் அதில் சிங்கள மக்களும் உள்ளடங்குகிறார்கள். ஆனால் இன்று நாங்கள் பேசுகிற போது யார் எங்களிடம் இருந்ததா? அது இல்லை, அது எங்கள்கிட்ட அவர்கிட்ட இல்லை. பொதுவாக முழு நாட்டிலையும் ஒரு அரசியல் ஸ்திரம் இருக்கணும். அதாவது ஒரு சண்டை பிடிக்கிறது இந்த இதுன்றது அப்படி அது இல்லாமல் ஒரு ஃபுல் செட்டில்மெண்ட், நாடு முன்னேற்றம், பொருளாதாரம் அந்த லெவலில் நாடு போய்கொண்டு இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? சரியான கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ சும்மா இப்போ வர அரசாங்கம் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஈக்குவல், நாங்கள் ஒன்றாக தான் யோசிக்கிறோம், அப்படி அதெல்லாம் ஒரு உப்பு சப்பு இல்லாத தான் நான் சொல்லுவேன். சரியான கட்டமைப்புகளில் ஒரு தீர்வை கொண்டு வந்து முடிச்சு விட்டால் சிரமன்றது வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் பொருளாதாரத்தில் மாற்றங்களை காணலாம், நிச்சயமாக காணலாம். யார் அதிகம் இன்று அவலத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? நான் சொல்லுவேன், தமிழர்கள் தான் சொல்லுவேன். நாங்கள் சிந்திப்போமே அதை பற்றி. இப்போ இனவீதாசார தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு அனைத்தும் அதிகாரம் கொண்ட சிவபெருமான் ஆட்சி முறை வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த அதிகாரத்தை சிறத்தன்மையாக கொண்டு வருவதற்கு தமிழர்களின் பங்கு இப்படி இருந்தால் சரி வராது. அதே நேரம் எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நாங்கள் போரிட வேண்டிய தேவை வந்தது. அதுக்கான நியாயத்தை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதில் எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் போரில் தோல்வி வரப்போகிறது அல்லது வந்துவிட்டது என்றால் அடுத்த கட்டம் நாங்கள் எதுவாக இலங்கைக்குள்ளே இருந்து யோசித்திருக்க வேண்டும், இன்றாவது யோசிக்க வேண்டும். அடுத்த திட்டம் உங்கள்கிட்ட டாக்டர் சண்ணும் இதை பற்றி நான் மீண்டும் சொல்றேன், நான் விவாதமாக்க இல்லை, நாங்கள் ஒருக்கா கலந்து பேசுவோம். சரியும் இருக்கலாம், பிழையும் இருக்கலாம். ஆனால் இன்னும் பலருடைய சிந்தனையை தூண்டி விடலாம், பாசிட்டிவாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குமென்னு நினைக்கிறேன். டாக்டர் நான் சொல்லுங்க. நீங்கள் சொல்றது முற்றிலும் சரி. எங்களுக்கு தமிழ் இனம் என்று சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் அதை 2 விதமாக பார்க்கலாம். என்ன அங்க நடக்குது, இலங்கையில் நடக்குது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில கூட்டங்கள் கூட்டமாக தங்களுடைய அரசியல் அதிகாரத்துக்காக ஒருத்தருக்கொருத்தர் சண்டை பிடிச்சு கொண்டும்
தாங்கள் தான் இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறோம் என்று சொல்லிக் கொண்டும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப அவை ஒருதற்கும் கூடி ஒரு பிளானும் இல்லை. எப்பவும் தமிழ்ல சொல்வதாக்கும் அடம்பன் அந்த ஒற்றுமை எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்கிறது ஒரு பெரிய பவர். அது இலங்கையிலும் இல்லை, வெளிநாட்டிலும் இல்லை. நாங்கள் வெளிநாட்டுல இவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறோம். அரசாங்கங்களை கூடி எம்பிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லா நாட்டிலையும் பொலிட்டிக்கலி இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறோம். அவை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளானுக்குங்களை வேலை செய்யணுமோ இல்லை. பொசுக்கும் தெரியும். இது சம்பந்தமாக நாங்கள் கனவேரை அணுகி இருக்கிறோம். அப்ப ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகு போன் கோலே எடுக்க மாட்டோம். இப்ப ப்ராப்ளம் வந்து எங்கட இனத்துக்கு என்று ஒரு பிரச்சனை இருக்கு. எங்கட இனத்திற்கு தனித்துவம் என்றொரு தன்மை இருக்கு. எல்லாரும் தலைவர்கள் அப்படி இருக்கிறது நல்லது. ஆனால் சில நேரத்துல ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிக்கோளுக்குங்களை வேலை செய்யணும். இப்ப எல்லாருக்கும் எங்கட இனத்தை உயர்த்த வேணும் என்ற ஆசை இருக்கு. இங்க உள்ளவருக்கும் சரி, அங்க உள்ளவருக்கும் சரி. அங்க உள்ளவைக்கு எவ்வளவு தூரத்துக்கு அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு அது இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்கேயும் நாட்டிலையும் ஆக்கள் இருக்கிறான் தாங்கள் இனத்தை உயர்த்த வேணும் என்று சொல்லி. ஆனா ஒற்றுமை இன்மை என்றுதான் அந்த காலத்தில இருந்து செல்வநாயகம் பொன்னம்பலம் தொடங்கின காலத்தில இருந்து எங்கட எல்லா அரசியல் தலைமைகளையும் பார்த்தால் தாங்கள் தங்களுக்குத்தான் முக்கியத்துவம் வேணும் என்று சண்டை பிடிச்சபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம். இது வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களிடம் மாறி இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இங்க உள்ளவையும் தாங்களும் வேறு வேறு கூட்டமாக சேர்ந்து சண்டை பிடிக்கிறதுக்கு தான் பார்க்கிறதே தவிர ஒற்றுமையா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு இல்லை. ஆனா அப்படி சொன்னாலும் கூடி சில சில விஷயங்கள் நடக்குது. கணக்க ஆர்கனைசேஷன்கள் நாட்டில் உள்ள ஆக்களுக்கு உதவி செய்யுது. அது எங்களால பார்க்கக்கூடிய இருக்குது. வெளியில எவ்வளவு தூரத்துக்கு பொது மக்களுக்கு அது தெரியும் தெரியாது. அதை எங்களால பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக இப்ப சொல்லுவோம், நாங்கள் பிரித்தானியா மாத்திரம் எடுத்தோமே சொன்னால் இங்க கணக்க கவுன்சிலர்ஸே இருக்கணும். கவுன்சிலர்ஸ் இருக்கணும், எம்பி இருக்குது. இப்ப இவ எல்லாரையும் சேர்ந்து ஒன்றாக சேர்த்து ஒரு அரசியல் குறிக்கோளோட நாங்கள் வேலை செய்யறோமோ என்று கேட்டால் இல்லை. ஏன்? நாங்கள் தமிழர் ஒரு நாளும் ஒற்றுமையா வேலை செய்கிறேன். அது அந்த நாளையில சேரன், சோழன், பாண்டியன், சேரர் காலத்தில இருந்து ஒரு பிரச்சனை. அது பிறகு இங்க எங்களோட நாட்டிலையும் அரசியல்ல தொடர்ச்சியாக அது ஒரு பிரச்சனை. எந்த லெவல்ல இருந்தாலும் பாராளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு நின்ற அரசியல்வாதியில இருந்து சுதந்திரத்துக்காக போரிட்ட கூட்டங்கள் வரை எல்லாரும் தனித்துவத்தை தான் தேடிக்கொண்டிருந்தவே தவிர ஒன்றாக சேர்ந்து நாங்கள் வேலை செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கல. அது போர் முடிஞ்ச காலத்துக்கு பிறகு இன்னும் பேர்ஸா போச்சு. அன்பார்ச்சுனேட்லி ഇതെന്റെ ഒബ്സർവേഷൻ, ഇതെന്റെ അനുഭവം. ഇതൊരു பெரிய ஒரு சேட் திங். இப்ப நாங்கள்லாம் இவ்வளவு கால தூரத்துல கன்னடங்கள் எல்லாம் இருக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு கைகோத்து வேலை செய்யறோம் என்றது ஒரு பெரிய கேள்வி. எவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறார்கள்.
ஒரு பிரச்சனை வந்து படிச்ச படிச்ச குவாலிஃபை பண்ணின ஆக்கள்ல ஒரு பிரச்சனை வந்து அவ வந்து கொஞ்சம் வெட்டத்தான் நிக்க பார்ப்பிடும். ஏன் இவர் வந்து கதைக்கிறத செய்கிறத சமுதாயத்தில் இருக்கிறவ இவர் ஒரு அரசியல்வாதியா அரசியல் எண்ணம் உள்ளவரா என்று தங்களை ஐடென்டிஃபை பண்றத அவ தவிர்க்கத்தான் பார்ப்பிடும். அப்ப அவ வந்து பப்ளிக்ல வந்து மன திறந்து கதைக்க மாட்டான். அது ஒரு பிரச்சனை, ஒண்ணு செய்யலாம். அப்ப அப்படி பார்க்க பொழுது எங்களுடைய ஆக்கள் தாங்களும் தங்களோட குடும்பமும் தங்களோட சொந்தமும் முன்னோரோடு எவ்வளவு தூரத்துக்கு திட்டமிட்டு கடும் ஊக்கம் எடுத்து வேலை செய்யணும் என்றது சமுதாயத்துக்காக அவையெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஐகோத்து நிக்கணும் என்றதை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக தான் இருக்கு. இது அரசியல் இதைத்தான் நான் யோசித்தேன். என்னென்றால் இப்போ அப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் 16 ஆண்டுகள் கழித்தும் யுத்தத்துக்கு பின்னான எந்த நிகழ்வுகளுக்கும் தங்களை உயிரை இழக்க தேவையில்லை, ஆனால் தங்களுடைய உழைப்பை இழக்க வேண்டும். அந்த திட்டத்தில் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன் என்றால் இதுக்கு முதல்லையும் யுத்தம் இயக்கங்களாக ஆரம்பித்த போதும் இதே தான் இருந்தது. அங்கே ஒருங்கிசைவு இருக்கவில்லை. போசன்னா தான் சொல்கிறார், நான் பிடிச்சாதான் தமிழீழம், நீங்கள் பிடிக்கலாம். இதை செய்து வந்த பிறகு நிரூபிக்கப்பட்டு பொதுமக்களும் வெளிநாட்டு தமிழர்களும் பெரும்பான்மையும் இன்னும் தெரியல அதை ஏகோபித்து ஆதரித்தோம். அதனுடைய விளைவுகள் தான் இப்போது இது உள்ளூராட்சி சபைகளுக்காக அதுக்கு முதல்ல 5 இடங்களுக்காக 516 வேட்பாளர்கள் இறங்கினார்கள். அதில் 1-2 சிங்கள வேட்பாளர்கள் வவுனியாவில் இருந்தார்கள். மிகுதி 100% தமிழ் பேசும் மக்கள் தான் 516 பேரும் 6 இடங்களுக்கு போகிறோம். அதனுடைய விளைவு வந்த மறுநாளே விளங்கிட்டது நாங்கள் அவுட்டண்டு பார்க்க நிர்ணயங்களை தள்ளப்பட போகும்ண்டு ஒற்றுமையாக வந்து இதை தமிழ் நிலத்தை தமிழன்தான் உள்ளூராட்சி வர வேணுமெண்டு அங்கே அந்த அடியில் தான் இந்த உணர்ச்சி வந்தது. இப்போ அது இப்போ நான் எங்களுடைய முன்மொழிவாக 2009ஆம் ஆண்டு மே மாதமே அறிவித்தது. நீண்ட கால இதனுடைய பயணிப்புக்கு பிறகு புலம்பெயர்ந்த தேசம் மௌனிக்கட்டும் 5 வருடங்களுக்கு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க நிறைய உதவி திட்டங்கள் நடக்குதுண்டு, அதுக்கு சொல்ல வரேன். 5 வருடங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் கையை விடுங்கோ, அந்த 5 வருடத்துக்குள்ளே அந்த நிலத்து மக்கள் முடிவெடுக்கட்டும். அப்படி விட்டிருந்தால் இன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளும் இன்றைய தலைமைகளில் இருந்திருக்க மாட்டார்கள். அங்கு புதிதாய்த்தான் தோன்றியிருப்பார்கள். ஒருவேளை ஒரு ஐக்கிய இலங்கை ஃபோம் பண்ணப்பட்டிருக்கும், ஒற்றையாட்சிக்குள்ள உடன்பட்டிருக்கக்கூடும், அல்லது சமமாக அதிகாரங்கள் ஓரளவுக்கு எனும். இந்தியாவிலும் வந்து இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களுக்கு சரியான அதிகாரம் முழுக்க கொடுக்கப்படவில்லை. இப்போதும் சண்டைதான் பிடிக்கிறார்கள். ஆனால் அதுக்குள் இணக்கம் காணுகிறார்கள், அந்த வேற்றுமைக்குள்ளே தாங்கள் இணங்கிக் கொள்ளுகிறார்கள். அதனால் யுத்தங்களோ அல்லது பயங்கரவாதமோ வராமல் போகிறது. இது இங்கேயும் இருக்கும், இங்கிலாந்துலேயும் இருக்கும். இங்கிலாந்துலேயும் அது அதே விஷயம்தான், அதே விதத்தில் ஆட்சிகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த போக்கிலிருந்து விடுபடாமல் பொதுவாக நான் சொல்லக்கூடியது வந்து புலம்பெயர்ந்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இது நான் உட்பட நாங்கள் முதல்ல வெளியில் வந்து அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அல்லது அதை பற்றி மனந்திறந்து பேச வேண்டும். இதான் 3ஆம் தடவையாக திருப்பியும் கேட்குறேன். எங்களில் தான் நிறைய இந்த தவறுகள் தங்கியிருந்தன. அன்றைய காலத்தில் எங்களுக்கு தொலைநோக்கான பார்வை இருந்திருக்கவில்லை. நாங்கள் ஒரு பிரதி தலைமையை கூட இல்லாத ஒரு அமைப்பு வடிவத்திற்குள்ள இப்போ காசாவில் யுத்தம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய 1.5 ஆண்டு கால பகுதிக்குள்ளே 3 ஹமாஸினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போது 4வது தலைவரை தேடி 5-6 ஆஸ்பத்திரிகள் இந்த வாரம் அடிபட்டு கொண்டிருக்குது. ஒருவேளை அவர் கொல்லப்பட்டால் 6வது தலைவர் உடனடியாக, ஏனென்றால் அங்கே 2nd, 3rd, 4th இன்னென்ற உருவாகி கொண்டே வருகிறார்கள். இலங்கையில் இருந்ததா? நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. பொதுவாக எங்கள் மீது பழியையும் பாவத்தையும் சுமந்து கொண்டு கேட்கிறேன். ஏன் எப்படி எங்களுக்கு எங்கே தொலைநோக்கி இருந்தது? இன்றும்
மக்கள் போக முடியாத இடம் போசண்ணா இப்போ போயிட்டு நேற்று தான் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். இலங்கையில் இல்லை, எந்த வெளிநாட்டவரும் பயணிக்கலாம். நீங்கள் 400 பேர் லிஸ்ட்டில் இருக்கிற ஆக்கள் கூட இங்கே ட்ரவல் காஸ்குவாரில் விழாவை செய்து போட்டு அங்கே போய் பொங்கல் விழாவிலையும் அமைச்சர்களோடு இருக்கிறார்கள். அது ஆதாரம் ஈஸ்ட் ஃபேமிலியும் இருக்குது, யாரும் அதை கேள்வி கேட்க தேவையில்லை. ஆனால் தடை செய்யப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிறார்கள், அது வேறு. அப்படி இருக்கத்தக்கதாக வடக்கையும் கிழக்கையும் மலையம் தமிழ் தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வச்சு பார்த்தோம்னால் எத்தனை லட்சம் மக்கள் தொகை இன்று அங்கு குடியிருப்பவர்கள். இங்கே 9 லட்சம் வடக்கில், மிச்சம் ஒரு 5 போடுவோமே 15 லட்சம் பேர் இருக்கிறோம். வெளிநாட்டில் எனக்கு தோராயமாக தெரியுது 20 லட்சத்துக்குமே. ஏன்னால் ஐரோப்பிய நாடுகள் 50 நாடுகள்லேயே கிட்டத்தட்ட 90,000 குடும்பங்கள் ஈழத்தமிழர்கள் வாழுகிறோம். சரியா? அங்கே அரசு இயந்திரங்கள் ஜிஎஸ்சிலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் எல்லாம் சுதந்திரம் இயங்குது, அவைக்கு சம்பளம் எல்லாம் போகுது, நிதிகள் ஒதுக்கப்படுது, எல்லாம் இருக்குது. டாக்டர் அண்ணா கோவிக்கக்கூடாது, நீங்கள் எல்லாரும் பணி செய்கிறீங்க. ஒருக்கா கண்ணை மூடிட்டு யோசிப்போம், கொஞ்சம் இதை நிறுத்தி பார்த்தால் என்ன. ஏனென்றால் உதவி கையேந்திரவர்கள் மாதமாக இலங்கையில் வடகிழக்கில் கூடிக்கொண்டு தான் போகிறார். என்ன யூடியூப்ல பார்க்கவே எங்களுக்கு தெரியுது. அதுவே ஒரு வாழ்வாக அங்கே வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு முடிவெடுக்க முடியாத சூழலில் நாங்கள் அவர்களை காவாந்து பண்ணி கொண்டிருக்கிறோம், தொலைநோக்கற்று. அந்த மண்ணில் இருக்கிற, இப்போ நான் நியூஹாம் பரோவில் இருக்கிறேன், இங்கே எனக்கு பிரச்சனைன்னா இந்த பரோ விட்டு ஓடணும், இல்லாட்டி நிற்கணுமென்னா நான் கவுன்சிலில் போய் நான் எதிர்த்து கரைக்கத்தான் வேணும். அல்லது நான் கவுன்சிலராக 4 பேரை கூட்டின்னு போய் அவையில் எலெக்ட் பண்ண வேணும். இல்லாட்டி நான் நியூஹாமில் தொடர்ந்து வாழ முடியாது. அந்த மக்களுக்கு என் விதிவிலக்காக நாங்கள் காவாந்து பண்ணுகிறோம். அன்பாக பதிலை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் உங்களுடைய செய்கிற திட்டம் எதையும் நான் பிழையாக கருதாமலே அன்பாக கேட்கிறேன். ஏன் இன்னும் இங்கிருந்து பண உதவிகள் நிகழ்கின்றன? பணத்தை தான் சொல்கிறேன், எத்தனையோ உதவி திட்டங்கள் இருக்குது. பணத்தை மட்டும் நிறுத்தினால் என்ன என்று ஒரு ஒரு தேடலுக்கா ஒரு நாளைக்கு கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி கேட்டு பார்ப்போம். நீங்கள் சொல்றதுல கணக்க உண்மை இருக்குது. வெளிநாட்டு உதவிதான் அங்க உள்ளவைய பழுதாக்கினது. கனபேருக்கு வந்து படிப்பில் விருப்பம் இல்லாமல் போனதும், முயற்சி எடுக்காமல் வேலை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வெளிநாட்டு உதவி. அதை நான் போய் நேரைய பார்த்துருக்கிறேன். நான் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் கிராமங்கள்லேயும் அதுதான் நடக்குது. ஆனால் மனித சுவாதத்தை நீங்கள் மாற்றலாது. ஆரன் ஒருத்தர் ஃபோனை எடுத்து அழைக்கல, ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது மனித சுபாவம். உண்மைகள் தத்துவங்கள் வேற. அதுவும் எல்லாரும் தங்களோட சொந்தக்காரருக்கு தான் முக்கியமாக உதவி செய்யணும். ஆனால் நான் அந்த வடிவ பார்த்தேன். நான் 1990ஆம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு வருஷம் இலங்கைக்கு போயிருக்கிறேன். நான் வடிவா பார்த்திருக்கிறேன் எப்படி ஆக்கள் அந்த மற்றவேண்ட இரக்கத்தை எடுத்து மற்றவர்கிட்ட நிதியை பெறுவதற்கு எப்படி பாவிக்கிறார்கள்ட நான் பார்த்துறேன். ஏன் நாங்கள் செய்கிற கணக்க திட்டங்கள் கூடி இங்கேருந்து போகிற சேரிட்டிகள் கூடி அங்கே இருக்கிற சில பேர் கட்டாயம் இவை தரத்தான் வேணும் என்று நினைக்கணும். இதுவே இந்த கடமை என்ற மாதிரி நினைக்கணும். அப்ப அதுகளுக்கு எங்கள்லேயும் பிழை இருக்கு. ஒருத்தருக்கு காசு கொடுத்து அவரை பழுதாக்குறதும், காசு கொடுக்கறதும் பிழை, அவரை நாங்கள் பழுதாக்குறதும் பிழை. அது ஏனென்று சொன்னால் கணக்க பேர் கொடுக்கிற காசுக்கு என்ன நடக்குது, என்ன முன்னேற்றம் நீங்கள் அடைஞ்சிருக்கிறீர்கள் அந்த காசாலே என்று சொல்லி கேட்கிறீங்களே. அது சேரிட்டிகளும் சரி மற்றவையும் சரி. அப்படி கேட்காமல் அதை ஒரு முறையாக ஒழுங்காக செய்யாமல் விட்டதால் தான் இந்த பிரச்சனை வந்தது. இப்ப
நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் இங்கே சொல்ல இயலாது. ஏனென்றால் நாங்கள் சேரிட்டி எழுவரும் பொலிட்டிக்ஸ் கதைக்க இயலாது. ஆனால் அதான் பிரச்சனை, எங்கள்லேயும் பிரச்சனை இருக்கு. இந்த ஒரு சின்ன கதை, ஈஸ்வரன் நாம் இருக்கிறார் படகு ஒரு சின்ன கதை. இந்த யுத்தம் நிறைவடைந்தவுடனே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இந்த 3 லெக்சரர்ஸுக்கு வந்து இங்கே ஒரு ஃபண்டிங் கிடச்சி அவியல் ஒரு 6 months ஏதோ ரெண்டு அவியல் போய் அங்கே நிலைமைகளை ஆராய்ஞ்சவியல். அப்போ போல் சத்யநேசன் இருக்கும்போது ஒரு உரும்புராய் ஒன்று கூடலில் அவர்களை கூப்பிட்டு ஒரு அவைண்ட ஃபைண்டிங்ஸை வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்லி கேட்டபோது 10 விவரங்களை தந்திருந்தவியல். அதில் முதலாவது அவைண்ட ஃபைண்டிங் வந்து ஸ்கட்டர்டாக டயஸ்போரா வந்து உதவி செய்யுது, நினைச்ச மாதிரி செய்யணும், அவைகளுக்கு ஒரு பிளான் கிடையாது. ரெண்டாவது மிக முக்கியமான ஃபைண்டிங் வந்து புலம்பெயர்ந்தாக்கள் குற்ற உணர்வில் இருக்கிறார்கள், குற்ற உணர்வில் உதவி செய்கிறார்கள். இது வந்து 2011ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு பிறகு சொல்லப்பட்ட அறிக்கை. இது போர்டில் வடிவ எழுதினவியல். அப்படித்தான் வந்து அவியல் டயஸ்போராவில் தான் அந்த ஃபைண்டிங்கில் குற்றத்தை கொண்டு வந்து செய்யணும். மூன்றாவது வந்து இது யுத்தம் நடக்கலையே இந்த மக்கள் அதுதான் பழக்கப்பட்டு விட்டார்கள். யுத்தம் நடக்கும்போதே அந்த பணத்தை ஒன்றில் இயக்கத்திடம் இருந்தோ அல்லது நிறுவனங்கள் அது என்ஜிஓஸிடம் இருந்தோ அல்லது புலம்பெயர்ந்தாக்களிடம் இருந்து பழக்கப்பட்டவர்கள் இப்போ அதையே தங்களுடைய இதாக வைச்சிருக்கிறார்கள் என்றது. அவரிடம் பிறகு கேள்வி கேட்ட போது இன்னும் ஒருக்கா போவீங்கண்டா இல்லை ஃபண்டிங் முடிஞ்சுதுன்னு சொல்லி இனி நாங்கள் போயிடலாதுன்னு. இது ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ் 3 லெக்சரர்ஸ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியின் சார்பாக எடுத்த ஒரு ப்ராஜெக்ட். ப்ரைவேட்டாக கூட இருக்கல, எனக்கு அது வடிவா டீட்டெயில் தெரியாது. இது அவைக்கு தெரியும்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. எனக்கு கூட அல்லது போசன்னாக்கு கூட நாங்கள் கொடுத்து பழகினா அவர் நாளைக்கும் எதிர்பார்ப்பார். ஏனெண்டா வரும் சுகமாக கிடைக்குது, கேட்டால் வருமன்றது தான் அந்த கிடைக்கிறதா இருக்குது. இன்னும் ஒரு நிறைவான ஒரு சின்ன உங்களுடைய பதிலோடு மனம் திறப்பதுக்காகத்தான் நீங்கள் சொன்னீங்கள் இடைக்குள்ள நிறைய கடின உழைப்பாளிகளும் புத்திசாலிகளும் இடம்பெயர்ந்தார்கள் என்று. கற்பனையில் தர்க்கத்துக்காக இல்லாமல் யதார்த்தமாக்க பார்க்க நாங்கள் இடம்பெயர இல்லையென்று வைப்போம். யுத்தம் நடந்து ஒன்று கேட்கல. இவ்வளவு அறிவாளிகளும் இவ்வளவு கடின உழைப்பாளியும் இடம்பெயராமல் இருந்திருப்போம் என்றால் ஒரு கற்பனையில் யோசிச்சா என்ன நடந்திருக்கும்? உண்மையில் கனபேர் வந்து இப்போ உயிரோடு இருக்க மாட்டோம். யுத்தத்துக்கு நடுவில் ஆகப்பட்டா அல்லது சிங்கள இராணுவம் கொண்டா அல்லது தமிழ் இராணுவம் கொண்டா அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒற்றுமைப்படாத ஒரு விஷயத்தை சொன்னீங்களே, எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற இந்த மேலோங்கித்தனம் அப்பவும் தான் இருந்திருக்கும். அப்பவும் இருக்கு இல்லை, இப்போ சரி, இப்போ விளங்குது எங்களுக்கு, நிச்சயமாக இருக்குது. ஆனால் அப்போ இருக்கிற போது நாங்கள் அரசாங்கத்தையோ இயக்கங்களையோ கேள்வி கேட்டிருப்போம். நாங்கள் பிரிஞ்சு நின்றாலும் கேள்விகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கும், சூடும் பட்டிருக்கும். ஆனால் விளைவு சாத்தியமாகி இருக்கும். ஒருவருக்கொருவர் ஆக மேதாவித்தனத்தை காட்டினால் அவர் வாய மூட பண்ணியிருப்பார்கள். அது எங்கள் தரப்பில் இருந்து. கணக்க கதைக்கினம் இவியலை விட்டா பிரச்சனை என்று அங்காள தரப்பிலிருந்து எங்களுக்கு 3 விழாக்கள் வந்திருக்கும். ஆனால் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஏனென்றா இந்த கடின உழைப்பாளையும் புத்திசாலிகளும் ஒவ்வொரு இரவுக்கும் வீடு வீடாக திரிஞ்சு வெவ்வேறு வீடுகளில் படுத்துட்டு விடிய பிள்ளையை கொண்டே ஒழிச்சு பள்ளிக்கூடம் போகிற சூழலில் ஆக மிஞ்சினா 3 மாதத்துக்கு மேலே இருந்திருக்க மாட்டார்கள். ஏழைப்பாளைகள் இருந்த வாகரை, வன்னி, பெருநிலப்பெண் பிறப்புகள் இவற்றில்தான் அந்த 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 விஷயத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களால் இருக்க முடியாமல் இயக்கங்களுக்குள் ஆயுதம் தரித்தவர்களாக மாறினார்கள், வேறு வழி இல்லாமல். ஆனால் கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். நாங்கள் வலும் சௌகரியமாக வந்து சேர்ந்துட்டு அதை கூட இங்கிருந்து கூட பலம் மிக்கதாக இப்போ நாடு கடந்தே ஒரு அரசாங்கங்களை நியமிக்கிற அளவுக்கு கூட நாங்கள் வளர்ந்தும் கூட ஒரு விதமான பயனும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமேங்கிற போது எங்கள்கிட்ட நிறைய உட்கார்ந்திருந்து நிறைய மனம் விட்டு நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டும். இதில் ஒருவர் மீது குற்றம் சாட்டி பிரயோசனம் இல்லை. கடந்த காலங்களை திருப்பி நாங்கள் வேறு இறைச்சி பிரயோசனம் இல்லை. இவ்வளவும் நடந்திருக்கண்டா இனியாகிலும் நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதுக்கான தேடலில் வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். ஈஸ்வரன் அண்ணா இணைந்திருக்கிறார். நாம் இன்னைக்கோடு அவரையும் இணைத்துக்கொண்டு நாங்கள் நிறைவுக்கு வருவோம்.
எல்லோருக்கும் அன்பான வணக்கம். 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 நாளைக்கு பிறகு இன்னைக்கு குறுகிய காலம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. குறுகிய ஒரு வார்த்தைகளை கூறிவிட்டு சில கடந்த காலங்கள் நல்ல காலங்கள் அதில் சில விஷங்கள் வந்து சேர்ந்ததால் எல்லாம் குடத்தில் உள்ள எல்லா பாலும் விஷமாக பாவிக்க இயலாத ஒரு பாற்குடமாக போய்விட்டது. இனி வருவது என்றாலும் அந்த தவித்துக் கொள்ள வேணும் அந்த விஷ துளிகளை. ஆன்மீகம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் சரி, மக்களை வைத்து மக்களின் மத்தியில் அதை ஆரம்பிக்க வேண்டும். மக்களுக்காக அந்த இரண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனநாயகம் என்ற போர்வையில் அந்த நாமத்தில் எல்லோரும் தலைவர், எனக்கு பின்புதான் வர வேண்டும், நீங்கள் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்ற தத்துவம் தான் ஜனநாயகம் என்ற ஒரு கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். நாளைக்கு நானோ பொஸ் அவர்களோ அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக வர வேண்டும் என்ற உந்தம் தான் எல்லாரும் மனதிலேயே ஏற்படக்கூடியது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உந்தமாக இருக்கிறதே ஒழிய ஒரு பதவியும் இல்லாம நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனோநிலை மிக மிக குறைவு. எல்லோரும் தலைவர். தலைவன் என்பவன் யார்? வழிகாட்டுபவன் அல்ல தலைவன், வழி சமைப்பவன் தான் தலைவி. எனவே மக்களை மையமாக வைத்து ஆன்மீகமும் அரசியலும் ஏற்பட வேண்டும், வழங்க வேண்டும், அது வழக்கத்துக்கு வந்தாக வேண்டும் என்று கூறி உங்கள் எல்லோரையும் விட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம். அண்ணா, இதில் ஒரு அருமையான பாயிண்ட். நான் உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்கல. இந்த நிகழ்ச்சி நிறைவாக என் பக்கத்தினுடைய இப்போது ஒரு இடத்துல மக்கள் மயப்பட வேண்டும் அல்லது மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும், அதுக்கு பிறகுதான் ஒரு போராட்டமோ ஒரு விடுதலையோ ஆரம்பம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் அப்படி மயப்படுத்தப்படாமலே எங்கள் மீது யுத்தமும் திணிக்கப்பட்டது, நாமும் யுத்தத்துக்கு ஆயத்தமானோம் ஒன்று. ஆனால் அதை விடுவோம். 2009க்கு பிறகாவது மக்கள் ஓரளவுக்கு என்றாலும் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். கவலையான விஷயம், அன்றும் இல்லை இன்றும் இல்லை. யாராவது எங்களுக்காக செத்தால் அல்லது எங்களுக்காக பணம் அனுப்பினால் வாழ்ந்துட்டு போகலாம், அல்லது இந்த கடைசி மகளையாவது எடுத்து விடுங்கோ லண்டனுக்கு என்கிறதோடு போகிறோமே தவிர விழிப்புணர்வு அடையவில்லை என்று நினைக்கிறேன். சிந்திப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன இன்றைய தலைப்பின்படி அந்த பேச்சாளர் பொருளாதார வல்லுநராக இருந்தபடியினால் அவர் அந்த பார்வையில் என்றால் டாக்டர் நீங்கள் சொன்னீங்கள் ஆரம்பத்தில் மூன்று பகுதியாக பிரிச்சிங்க, மூன்றாவது பகுதி சில விஷயத்தை அவர் சொல்லவில்லை என்று. ஆனால் அவர் தான் வகித்த பதவிகளூடாக கண்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் போல இருக்கிறது. இருந்தாலும் எங்கள் எல்லோருக்கும் அதனுடைய பொறுப்பும் பணியும் இருக்கிறது. அவை யோசிப்போம். யோசிக்கிறது மட்டுமில்லை, ஏதாவது சாதகமான பணிகளுக்காக தாக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று நினைக்கிறேன். நன்றி. மற்றது ஒரு அண்ணா டாக்டர் அவர்களே, ஸ்காட் முதல் ஆரம்பித்த ஒரு பெரிய நிறுவனம் இங்கிலாந்திலே, யூகேயிலே என்றே சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஸ்காட் இப்போ அங்கே என்று. அதுக்கு பிறகு ஈஸ்ட் லண்டனில் எலிட்டா என்ற அமைப்பு, அதுக்கு பிறகு தான் மியோட் எல்லாம் வந்தது. பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஸ்காட்டில் செய்யணும். அப்படியா? சரி, நிறைய செய்யணும். ஓகே. நான் அது என்னுடைய தவறு தான், அறியாமல். என்ன செய்யலாம்னா அவர்கள் செய்கிற வேலை திட்டங்களை பற்றி அவர்கள் ஏதாவது மக்கள் பங்களிக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் கொண்டு வரலாம். அது என்ன முக்கியமான விஷயம் எடுத்தால், சேரிட்டி கமிஷன் படி நாங்கள் பொலிட்டிக்ஸ் கதைக்கக்கூடாது. ஆமாம், உண்மை. நாங்கள் கதைக்கிறத மிஸ்இன்டர்பிரட் பண்ணலாம். அதுக்காகத்தான் நான் கணக்கெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
சரி சரி விளங்குது. ஆனா அண்ணா இப்போ ஒரு பார்ட்டி பாலிட்டிக்ஸா நாங்கள் பேண்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் சும்மா பேசுறது எல்லாமே அரசியல் தானே. சில நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கள் தானே, ஆரெண்டாலும் அந்த காலத்துல திட்டங்கள் வச்சிருந்தவைன்னு சொல்லி. ஆமாம். திட்டங்கள் வச்சிருந்தது எனக்கு தெரியும், நான் பேப்பர்லையும் வச்சிருக்கிறேன். ஓகே அதெகளை சொல்ல இயலாது சரி அன்பார்ச்சுனேட்லி. பப்ளிக்காக திட்டத்தோட வேலை செய்த ஆக்களும் இருந்தவ, சும்மா கூட்டத்தோட இருந்த ஆக்களும் இருந்தவ. அப்ப நாங்கள் துப்புரவாக எல்லாரையும் ஒரே பெட்டிக்குள்ள போட இயலாது. இல்லை இல்லை ஏற்றுக்கொள்கிறேன். அதை வெளிக்கொண்டு வந்து அதை அமுல்படுத்த முடியாத சூழல்கள் எங்களை நெருக்குவாரத்துக்கு கொண்டு வந்ததும் அது யதார்த்தம்தான். அதனால் ஆனால் நான் இப்போ பேசுகிறது எல்லாமே வந்த பாதையை சுட்டி காட்டினாலும் நான் பேசுகிறது முழுக்க கடந்த பாதையினுடைய மீளாய்வுகள் இல்லை. இனி நாங்கள் செய்ய வேண்டியதை பற்றி தான் அக்கறைப்படுகிறேன். என்ன பழையது கதைச்சால் நிறைய இன்னும் பிளவுகள் எங்களுக்குள்ளே வந்துடும். அவை நடந்த வரையில் சரி என்ற இடத்து கீதா உபதேசம் மாதிரி எது நடந்ததோ நன்றாக நடந்தது என்று சொல்லி போட்டு எது நடக்க இருக்கிறதோ நன்றாக நடக்கும் என்பதற்கு பதிலாக நாம் அதில் பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்பது சிறப்பாக நினைக்கிறேன். இப்போ எனக்கும் இல்லை உங்களுடைய தகவல் நிறைய என்னாலும் இப்போ மனம் திறக்கிற போது எனக்குள்ளேயும் எங்கேயோ தேங்கி கிடக்கிற கேள்விகள் இது ஒன்று நான் விண்ணானமாய் கேட்கவில்லை. அதே போல் நீங்களும் அது உங்களுடைய பங்களிப்புகளையும் பதில்களையும் சொல்லியிருந்தீர்கள். காலத்தின் போக்கிலே இன்னும் பல விடயங்களை செய்வோம். ஆனால் உண்மையில ஆர்வமுள்ள இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த கிழக்கு லண்டன் ஈஸ்ட் லண்டன் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஆர்வமுள்ள இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விளக்கம் சரியாக தெரியாது. அவர் என்ன நினைப்பார் என்றால் திடீரென்று ஈஸ்வரன் அண்ணா வர்றார், வேலையை விட்டுட்டு அரசியலில் வாராருண்டா, ஓ இவர் பரவாயில்லையே அப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். அது எல்லாமே நாங்கள் தெளிவில்லாத மக்கள், பாவம். உண்மையில் நாங்கள் பாவம், நாங்கள் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் முதல்ல வந்திருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு 60% ஒரு சமூக கூட்டம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாட்டி அங்கு விடுதலை என்பது ஆரம்பிப்பதற்கே சாத்தியம் இல்லை. நாங்கள் அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். எங்களுக்கு போசண்ணா அடி வர்றார், அவர் வாங்கி தருவார், டாக்டர் ஷண்ணா வந்து அவருக்கு நிறைய காலம் அவருக்கு பின்னால் நின்றார், ஏதாவது கிடைச்சிருமோ, ஈஸ்வரண்ணா புதுசாக வந்திருக்கா என்ன பாக்கியக்குள்ள எங்களை நாங்களே சரி அவமானப்பட வேண்டி கிடக்கு. இவ்வளவு பேர் படித்து இவ்வளவு பேர் ஆற்றல் உள்ளவர்களாக இந்த தேசம் முழுக்க இருந்தும் கூட இன்னும் ஆகவே நல்லவை இன்னும் ஒரு சமயத்தில் காத்திரமாய் சந்திப்போம். நன்றி. இணைந்து கொண்ட டாக்டர் ஷான் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். வணக்கம். நேர்களோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்தது புல சமூக நிஜங்கள். தொகுப்போடு விஜே போஸ் அவர்கள் இன்றும் திங்கள் தினத்தை அலங்கரித்தார்கள். பண்பலை வரிசையினூடாகவும் உறவுகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கொள்வோம். நன்றி. ஒரு பாடலோடு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நகர்த்துகிறோம். நாளை சந்திப்போம்.